Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் பிரசல் and விக்ரம். நீங்க நம்ம பார்க்க போறோம்னா கேம் வீக் 19 and year end matches அதாவது அதான் பார்க்க போறோம். இந்த வருஷத்தோட லாஸ்ட். ஆமா, நீ என்ன யுனைட்டட் ட்ரெஸ் போட்டுருக்க? தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையும் இருக்க மாதிரி இந்த ட்ரெஸ் போட நீ வெக்கப்படணும். இது 10-20 வருஷமா நீங்க வைக்கப்பட்டீங்களா? இல்லல, நம்ம இந்த 4 வருஷம் அதுலயும் ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கல. என்ன பேச வைக்கிறியா? சரி, அதான் இது இயர் எண்ட் மேட்ச், ஸ்பெஷலி இயர் எண்ட் மேட்ச் தான். வீக்கெண்ட் 19 எல்லாமே இருந்துச்சு. இயர் எண்ட் மேட்ச் டாப் பிக் 6 மட்டும் வந்து பேசுவோம். அந்த சேம் தான். அதான் இயர் எண்ட் மேட்ச். இந்த இதுக்கு ஆர்சனலுக்கு வந்து நாளைக்கு தானே பிரென்ட்ஃபோர்ட் கூட. அதான் இந்த இப்போ கடைசியா நடந்த மேட்ச் அவங்க ஆரம்பிக்காங்க. இந்த நெக்ஸ்ட் இயர்க்கு பிரென்ட்ஃபோர்ட் ஆர்சனல் ஆரம்பிக்கிறாங்க. அதான் கவர் பண்ண போறோம். இல்ல 4 மேட்சஸ் இருக்குல்ல. 4 மேட்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த மேட்ச் பார்க்கணும்? அது லிவர்பூல் வேற வெஸ்ட் ஹாம் பார்த்துருவோமா? பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனிமி டீம் வேற கொஞ்சம் நிறைய டைமிங் ரொம்ப இதாச்சு. கொஞ்சம் அங்க இங்க இருந்தனால சரியா பார்க்க முடியல. ஆனா லிவர்பூல் அதேதான் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் ஹாம் கூட இட்ஸ் ஈஸி வின் ஃபார் தம். ஏன்னா வெஸ்ட் ஹாமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இந்த சீசன் ரொம்ப முக்கிய விளையாண்டு இருக்காங்க. ரெலிகேஷன் பொலிச்சு தானே வந்திருக்காங்க அவங்க. யாரு? போன வருஷம் தானே. ஆமா, போன வருஷம் கிட்டத்தட்ட ரெலிகேஷன்ல போயிட்டு அப்படியே ஒரு டீம் தான். ஸோ அகைன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். வர லிவர்பூல் did what they do best. அதுதான் அதுவும் எங்க வெஸ்ட் ஹாம்ல அப்டன் பார்க்லன்னா அங்க இருந்துச்சு. ஈஸி வின் தான். அகைன் அவங்க சக்சஸோட என்ன ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் இதுவுமே அவங்க கோல் ஸ்கோரர்ஸ் எல்லாம் பாரு எப்பவுமே சேம் செட் ஆஃப் கோல் ஸ்கோரர்ஸ். யாரு இந்த ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் எங்க இருந்து கோல்ஸ் வரணுமோ அவங்க தான் கோல்ஸ் டியாஸ், கேக்போ, சலா, இந்த ஃப்ரண்ட் பிளேயர்ஸ் ஃப்ரண்ட் ஃபோர் தான் அதிகமான விஷயம். ஸோ அது ஒரு சக்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபுட்பால்ல. அவங்க மெயின் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த மேட்ச்லயுமே நடந்திருக்கு. 5 கோல் அடிச்சிருக்காங்க. எல்லாரும் பிரிச்சு எடுத்து ஆளுக்கு ஒன்று 5 டிஃபரன்ஸ் கோல் ஸ்கோர் பண்ண. ஆமா, யாரும் டிஃபென்ஸ்ல இருந்து யாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க தெரியலையா? சரி, ஞாபகம் வர மாட்டேன். ஞாபகம் இல்லை. சலா இந்த டியாஸ்ல அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரியும். ஃப்ரண்ட் தெரியல இருந்து. அப்புறம் அதான் சலா இந்த மேட்ச் பத்தி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பெருசா ஒன்றும் இல்லை. டாமினேட் பண்ணாங்க. ஈஸி வின். ஃப்ரண்ட் அவங்க முன்னாடி உள்ள கோல் ஸ்கோரர்ஸ் அவங்க தான். ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் கோல் அடிச்சிருக்காங்க. சலா தான் மெயினா. என்னன்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஈச் மேட்ச் ஈ பிளேஸ் வித் இட் செல்ஃப் ரெக்கார்ட்னா, ஏன்னா பை டிஃபால்ட் ஒரு கோல்னா அசிஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஆமா, எல்லா மேட்ச்லயுமே இப்போ வேற லெவல். and he is the top scorer in this top scorer. இப்பவே எத்தனையோ கோல் கான்ட்ரிபியூஷன் ஆயிட்ட. 14 இல்ல 15 மேல இருக்காங்க. இது அசிஸ்ட் பிளஸ் 30 சம்திங் அப்படி. அண்ட் நியூ இயர் கூட இன்னும் வரல. இன்னும் அடுத்த ஒரு சீசன் எவ்வளவு பாக்கி இருக்கு. வர சிங்கிள் சீசன்ல கோல் பிளஸ் அசிஸ்ட் ஒரே சேம் மேட்ச்ல கோல் பிளஸ் அசிஸ்ட் பண்ணதுல வந்து 8 மேட்ச் 8 இது ரெக்கார்டு. ஓகே பிரீமியர் லீக்ல. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் வந்து 7 இருந்துச்சு. அதுல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், வான் பர்சி, அப்புறம் யாரு இல்ல நல்ல டிப்ரோயின் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. எல்லாரும் வேற சீசன்ல சிங்கிள் சீசன்ல ஒரே மேட்ச்ல பண்ணது. அப்படி 8 மேட்ச்ல இந்த டைம் சலா அது ஒரு ரெக்கார்ட் ஆயிட்டு. அதான் இன்னும் சீசன் முடியல. பாதி சீசன் தான் முடிஞ்சிருக்கு. ஹாஃப் வே த்ரூ த சீசன்ல தான் இருக்கும். எக்ஸாக்ட் ஹாஃப் வே 19 மேட்சஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன நடக்க போதோ தெரியல. சலா வந்து இந்த வருஷம் இஸ் கோனா பிரேக் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி டன். அப்புறம் இன்னுமே நிறைய ரெக்கார்ட். அடுத்து யாரு? டாட்னம் வேற, வுல்வ்ஸ். அவங்கள பத்தி பேசுறதுக்கு பெருசா அதே சேம் வேர்ல்ட் ஸ்பர்ஸி டிரா அதான் ஸ்பர்ஸ் திங். அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா, அவங்களோட மேனேஜர் போஸ்டோகோக்லு சாக் பண்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் ரூமரா, ஒரு சீரியஸா இருக்கலாம் தெரியல. ஆக்சுவலி பேட்ச்ல என்னன்னா, எக்ஸாக்ட் இது மேட்டர் என்னன்னா, பேட்ச் எப்போ ஒரு சக்சஸ் சொல்ல சக்சஸ் இல்லாம இருக்கும்போது ஒரு புது மேனேஜர் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டே இருந்தாங்கன்னா, வின்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு
பேட்ச் ஆரம்பிச்சிடும். அது இந்த ஃபேன்ஸ் நடுவுல மீடியா இவங்க தான் ஆரம்பிப்பாங்க மோஸ்ட்லி. பேட்ச் தான் அது, எதுவும் இப்படி வந்து சீரியஸா இருக்கிறது இப்படி நம்ம பேசுறது கிரிட்டிக் பண்றது மாதிரி தான். அதுவும் என்ன அது மிடில் ஆஃப் தி சீசன்ல சாக் பண்றது அவங்களுக்கு நோய் ஒரு அவங்களுக்கு அதுதான் என்ன வின்ஸ் நிறைய. இவங்க ஸ்டைலே ரொம்ப ரிஸ்கியான கேம், ரிஸ்கியான சிஸ்டம் கேம் தான் இவங்க கொடுது. ஸோ அதுதான், அதனாலதான் அவங்க போஸ்டோகோக்லு வேற சொல்லிட்டாரு, I am not going to change my style அப்படின்ட்டு. No matter what, என்னன்னாலும் நான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண மாட்டேன், ரிசல்ட் வருதோ இல்லோ இப்படிதான் நாங்க விளையாட போறோம்னு ஒரு. ஸோ அது பிளஸ் இந்த ரிசல்ட் வராத காரணத்தினால இந்த ஒரு டாக்ஸ் இக்னைட் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு. மற்றபடி சாக் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ண மாட்டாங்க. They will back him for this season. அட்லீஸ்ட் இந்த சீசன் வரைக்கும் இருப்பாங்க. சோ அது ஒண்ணு இருக்கு. மற்றபடி அதுக்கு இந்த மேட்ச்ல வேற பென்டாங்கூர் கம்பேக் அந்த கோல் நல்ல டீம் தான், உங்களுக்கு நல்ல டீம் தான் இருந்துச்சு. புல்ஸ் should have beaten them, but Spurs அதான் ஸ்பர்ஸ் வந்து இப்போ அந்த இதுதான் இருக்காங்க. அவங்க மேட்ச்னாலே அவங்க இன்னொரு வர மேட்ச் எல்லாமே ஹை ஸ்கோரிங் மேட்ச். இவங்களும் அடிப்பாங்க, அவங்களே அடிக்க விடுவாங்க. அப்படிதான் போச்சு இந்த மேட்ச். அதுக்கப்புறம் யுனைடெடா இல்ல இப்ஸ்விச் வர செல்சி பாத்துறோமா? இப்ஸ்விச் வர செல்சி. ஆமா, இப்ஸ்விச் ஜஸ்ட் செல்சி கூட இப்ஸ்விச் ஒரு வின். ஒரு டைட்டில் ரேஸ்ல இருந்தாங்க செல்சி. கடைசில 2 பேக் டு பேக் தோந்து அவங்க என்ன சாபமா என்னன்னு தெரியல. நம்ம பேசுறதுனால நம்ம இல்ல இவங்க வரமாட்டாங்க, இவங்க அது டாப் 4 வரைக்கும் தான் வர முடியும், அது அங்க வரதான் வரணும்னு சொல்லும் போதெல்லாம் அப்ப எங்கயோ கிடந்த டீம் வந்து செகண்ட் தேர்ட் படிவுல யாரு மாதிரி சர்ப்ரைசிங்லி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் செகண்ட்ல இருக்காங்க. அவங்களும் யாரையோ ஜெயிச்சு செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. ஆமா, இவங்க 4th 3rd 2nd வரைக்கும் வந்தாங்க செல்சி. அதுக்கப்புறம் செல்சியை பிரேஸ் பண்ணோம். நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளவு சூப்பரா வந்தாங்க, பரவாயில்ல டைட்டில் கண்டெண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பேக் டு பேக் 2 வென்லெஸ் இது போயிட்டு இருக்கு. இல்ல 2 தோந்துட்டாங்க. ஆக்சுவலி யார் கூட ஃபுல்ஹாம் கூட அது சிட்டிக்குள்ள அதே மாதிரி ஃபுல்ஹாம் 2-1 இது 2-0. சோ அதான் இவங்களும் ஒரு ஸ்லிப் ஆற மாதிரி. சோ இப்போ இவங்க தனிக்காட் ராஜா மாதிரி இப்போ லிவர்பூல் ஆக்சுவலி 3 hours ரேஸ் இருந்தது, 4 hours ரேஸ் அப்பப்போ மாறிச்சு. அப்புறம் 2 hours ரேஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா சிங்கிள் ஹவர்ஸ் மாதிரி. ஆமா, தனியா லிவர்பூல்லே இப்போ டாமினேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஸ்லிப் ஆகாம டிரா பண்ணாம எது பண்ணாமலும் அவங்க மட்டும் கிளீனா மேட்ச். இப்போதைக்கு லக் அவங்க சைடு இருக்குது. அதனால எப்போ ஸ்லிப் ஆகும்னு தெரியல. மேபி பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படின்னு. அது அப்புறம் நாட்டிங்ஹாம் செகண்ட்ல இருக்கு. நான் நாட்டிங்ஹாம் பத்தி பேசுறேன். இது மெயினா இன்னொரு காரணம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்க ஸ்லிப் ஆகி போயிருந்தாங்க. அட்லீஸ்ட் இவங்களாட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும். இவங்கள சொல்லுவோம் இவங்க வந்துருவாங்களோ ரேஸ்ல தானே, அப்புறம் அவங்களே ஸ்லிப் ஆயிட்டுனா அவங்களாட்ட இருக்கட்டும். ஆனா அடுத்து லாஸ்ட் உங்க ஆளுங்க தான் பத்தி பேச போறோம். யுனைடெட் வர்சஸ் யாரோட தோந்தீங்க? எனக்கே மறந்துச்சு. நியூகாசில். எஸ், யுனைடெட் ஹோம்ல தான் தோந்துருக்கீங்க. திரும்பியுமே ஹோம்ல ஒரு டிஃபீட். லாஸ்ட் 4 மேட்சுமே 4 தோத்துருக்கோம். சிட்டிய சொல்லி அந்த 10-1 11-1 அந்த கல்ஸ் இப்படி இங்க வந்திருக்கு. ஆமா, இப்போ அப்படிதான் ஆயிட்டு. லாஸ்ட் எத்தனை 4 ஜெயிச்சிருக்கோம், 5 தோத்துருக்கோம் நினைக்கிறேன் ஓவராலா. கேமரூன் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, இவங்களுக்கு விளையாட தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி விளையாடுறாங்க லிட்டரலி. அந்த மேட்ச் பார்த்தேன்னா எப்படி இருந்துச்சுன்னா, அந்த டென்னாக் ரெயின்ல த்ரூ அவுட்டா ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. ஓகே, இந்த மிட்ஃபீல்டுல வந்து ஒரு யார்னிங் கேப் இருக்கும், வைடு டேலைட் இருக்கும். மிட்ஃபீல்டு எப்பவுமே ஒரு பொட்ட காடு மாதிரி தான், அப்படி பெருசா அப்படி யாருமே இல்லாத மாதிரி அப்படி அவ்வளவு கேப் இருக்கும் எப்பவுமே டென்னாக் ரெயின்ல. நேத்து மேட்ச் கேமரூன் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. மிட்ஃபீல்ட் கொஞ்சம் காம்பாக்டா கொஞ்சம் நல்லாவே போய் ஒரு நல்ல கம்பைன் பண்ணி விளையாடுறோம், அப்படி விளையாண்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன இந்த மேட்ச்ல என்ன, வூல்ஸ் மேட்ச்ல கூட வர்ஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு. ஆனா இந்த மேட்ச்ல என்னன்னு தெரியல, வர்ஸ்டாவும் விளையாண்டாங்க. இன்னொன்னு மிட்ஃபீல்டு ஓப்பன் ஆயிட்டு என்னன்னு தெரியலன்னா தெரியும் எனக்கு யாரும். ஆப்வியஸ்லி கேசிமீரோ அண்ட் எரிக்சனை ஸ்டார்ட் பண்ணா இது நடக்கதான் செய்யும். 2 பேரும் கிடையவே கிடையாது. 2 பேரும் காம்பினேஷன் இப்போ வயசாயிட்டு அவங்கள வச்சு அவங்க டிபெண்ட் பண்ணி இப்போ மிட்ஃபீல்ட் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். மிட்ஃபீல்ட் தான் ரன்ஸ் த கேம். அதுலயே இவங்க 2 பேரும் வச்சா கேசிமீரோவால ஓட முடிய மாட்டேங்குது, எரிக்சனால ஓட முடியும், சும்மா ஓட முடியாது.
இவங்க ரெண்டு பேரும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுதான் ஆப்வியஸ்லி எல்லா மேட்சும் யுனைடெட் இப்போ இருக்கிற நிலைமை பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிளேயர்ஸ் மேல தான் தப்பு, அது நான் மாத்திக்கிட மாட்டேன். ஆனா இந்த ஒரு ஸ்பெசிபிக் டெசிஷன் மட்டும் ஆமரிம் எடுத்தது எனக்கு ரொம்ப எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கோபி மேன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ரெண்டுல இருந்து சரி ஒரு ப்ரூனோவுக்கு சஸ்பென்ஷன் ரைட், உகாத்தே அவைலபிள் இல்ல, சரி லிமிட்டட் தான். ஆனா அதுல ஒருத்தரையாட்டும் கோபி மேனும் வச்சுட்டு அது அவங்க ரெண்டு பேர்த்துல யாரையாட்டும் ஒருத்தர் வச்சு இவங்க ரெண்டு பேரும் விட்டா முடியாது. இப்படிதான் கேம் ஓப்பன் ஆகும். நியூ காசில் ஒரு ஹேவிங் ஃபன். அவங்களோட மிட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. கெமேரேஸ், டொனாலி, வேற நம்ம ஜோலின்டன், அவங்க மூணு பேருமே சரியான பிளேயர்ஸ், பிசிக்கலான பிளேயர்ஸ், ரொம்ப ஸ்டாமினா இருக்கிற பிளேயர்ஸ். ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க. அவங்க கேம் சூப்பரா, அவங்க மூணு பேரும் காம்பினேஷன். கெமேரஸும் டொனாலியும் பின்னாடி இருந்துட்டு அவ்வளவு சூப்பரா இது பண்ணிட்டு இருந்தாங்க, டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோலின்டன் பின்னாடி ஃபார்வர்ட்ல நல்ல ஒரு கோல் வேற. ஆமா. சோ அதான் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, யுனைடெடா எந்த டீமும் இல்ல, நிறைய ஸ்போர்ட்ல எப்படி ஒண்ணு இருக்கும், யாராட்டும் ஃபார்ம் அவுட்டா இருந்தா ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் கூட விளையாண்டா ஃபார்ம் வந்துடலாம் அப்படின்ட்டு. யுனைடெட் இப்ப அந்த லிட்டர்ல அந்த நிலைமையில இருக்கு. எந்த டீமுக்கு இப்போ ஃபார்ம்ல வரணும் அப்படின்னா யுனைடெட்க்கு அகைன்ஸ்ட் விளையாண்டா போதும். ரெலகேஷன் நீங்க இது பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதான், இஃப் யூ ஆர் யுனைடெட் ஃபேன் வாட்சிங் திஸ் வீடியோ, நம்ம சோகம் இதோட முடியல. இதுதான் ராக் பாட்டம் நினைச்சா கிடையாது. இதோட பெரிய ஒரு பாம் ஒன்று பாக்கி இருக்கு. அதான் அடுத்த மேட்ச் ஆன்ஃபீல்ட். அதுவும் சும்மாவே சின்ன சின்ன டீம் எல்லாம் நம்மள வந்து அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஓல்ட் டிராஃபர்ட்ல வந்து இது லிவர்பூல், அது ஆன்ஃபீல்டு. அவ்வளவுதான். இது வந்து ஒரு என்ன சொல்ற கிரேவியார்டு, அது ஒரு கிரேவியார்டு மாதிரிதான். அங்க போய் மேட்ச்னா அது ஒரு எதிர்பார்ப்புலாம் ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். 7-0 8-0 தோறாம இருந்தா அதே போதும். 5-0 அப்படி தோறாம அதே போதும். கரெக்ட், ஹியூமிலேட் அவங்க வந்தா சரிதான். இந்த மேட்ச்லயுமே அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது நியூ காசில் இப்படி தோறதான் போகுதுன்னு தெரியும். இந்த மேட்ச்லயுமே தெரிஞ்சதுதான். இப்ப இருக்கிற ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொன்னு ப்ரூனோ இல்ல, உகார்த்தே இல்ல, இப்படி இன்னும் நிறைய செட் பேக்ஸ். சோ சுத்தமா ஹோப்ஸ் இல்ல. அதே மாதிரி ப்ரூனோ இப்ப பெருசா ஒன்னும் நல்லா விளையாண்டு இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு இது ஸ்டார்டிங் ஒரு 2-3 சீசன் நல்லா வேண்டாம், அதுக்கப்புறம் அப்படியே இப்போ கொஞ்சம் ரொம்பவுமே சோ அதான் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வர்ஸ்ட் கைஸ். வர்ஸ்ட். இப்படி ஒரு டீம் நான் இத்தனை வருஷமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி ஒரு டீம் பார்க்கல. யுனைடெட் இப்படி ஒரு நிலைமையிலையும் வேற இப்படி ஒரு டீம் நான் பார்த்தது இல்ல. அவங்களுக்கு விளையாட வேண்டாம் போல இருக்கு, என்னன்னே தெரியல. மார்டினஸ் இவ்வளவு நல்ல பிளேயர், எனக்கு பிடிக்கும் இல்ல, எப்பவுமே பேக் பண்ற பிளேயர் விளையாடல, சரியா விளையாட முடிய மாட்டேக்கு, பால் டிஃபெண்ட் பண்ண முடிய மாட்டேக்கு, கிராஸ் பண்ண முடிய மாட்டேக்கு, புலம்பல்லே விட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமா பெயின்ஃபுல்லா இருக்கு கைஸ், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இவங்களுக்கு யாருக்கும் விளையாட வேண்டாம். அந்த 90 மினிட்ஸ் கழிச்சுட்டு போயிடணும், அப்படி கடத்திட்டு போயிடணும். அப்படி மென்டாலிட்டி ட்ராப் ஆகி போயிருக்கு. என்ன சொல்ல ஒண்ணுமே புரியல. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் டைம் அடிச்சா போதும் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், அதே மாதிரிதான் அவங்க இருக்காங்க. விசில் அடிச்சா போதும், அங்க பெல்லு இங்க விசில், அவ்வளவுதான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். விசில் அடிச்சா போதும், நாங்க ஓடி போயிருவோம், வீட்டுக்கு போயிருவோம். இதுதான் என்ன பண்றாங்க, என்ன ட்ரெயின் பண்றாங்க, அது ஏன் அவங்கள கேம்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரியல. அதான் மற்ற மேட்ச் பத்தி பெருசா அவ்வளவு எதுவும் பேசல. நாங்க இந்த மேட்ச் பத்தி எதுவும் பேசுறதுக்கு, மேட்ச் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் எல்லா டீமோட மென்டாலிட்டி எப்படி போய்கிட்டு இருக்காங்க, என்ன இது நிலவரம் என்ன, அந்த இதுதான். யார் இங்க நல்லா ஹை ஃபிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, யார் இங்க யுனைடெட் மாதிரி கீழே இருக்காங்க தான். அடுத்து இன்னும் ஒரு புது வருஷம் வந்து 2 வாரத்துல எனக்கு தெரிஞ்ச ரெலிகேஷன்ல பேட்டில் தான் கிடப்போம் நினைக்கிறேன். இல்ல அந்த சீரியஸ் நோட் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஹார்ட் ரியாலிட்டி. ஒரு இது என்னன்னா சவுத் ஆம்டன் இருக்கு அடுத்த மேட்ச், லிவர்பூல் அடுத்து சவுத் ஆம்டன், அதுக்கு முன்னாடி ஆர்சனல் கூட அதுல வேணா ஒரு 3 பாயிண்ட் கிடைச்சபடி. அதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை ஜெயிப்பாங்களா என்னன்னு. சவுத் ஆம்டன் இருக்கல லாஸ்ட் டீம் தான், அவங்க கூட எனக்கு வின் பண்ணுவாங்க என்னன்னு நம்பிக்கை இல்லை. கஷ்டமான டைம் தான். அவ்வளவுதான் இந்த வீடியோல, அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சுச்சு. Okay. ஏன்னா இப்போ கரெக்டா அவ்வளவு பெருசா ஒன்னும் போகல. ஆமா. இன்னும் எதுவுமே அப்படி பெருசா மேட்சஸ் இல்ல. இந்த இதுதான் இந்த பிச்சு போட்ட மாதிரி கொஞ்சம் இது இந்த டிசம்பர்னால அங்கங்க மேட்சஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற எல்லாமே அந்த எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. புதுசா வேற அப்படி எதுவுமே நடக்கல. வேற இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்த கரண்ட் மேட்சஸ் விட்டுட்டு வேற ஏதாவது வீடியோ யூனிக் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இந்த பழைய இதை எடுத்து போட்டா பார்க்க அவ்வளவு யாரும் பார்க்க மாட்டேங்க ஆக்சுவலி. சோ அதனால எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனும் கொஞ்சம் டவுன் ஆயிருது. அது எதை பத்தி தான் பேசணும்னு பார்த்தா கடைசியில இந்த மேட்சஸ் எல்லாரும் இது பண்றதுதான். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே நாங்களும் தள்ளப்படுறோம், அதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த மேட்சஸ் பத்தி பார்த்தோம். அது தவிர என்னன்னா அதேதான், தேங்க்ஸ் கைஸ். பாக்குற நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இயர் ரெண்டாவது போது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்பதான் எங்களுக்கு நாங்க சர்வே பண்றது சர்வேனா இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் பண்றதும் பண்ணாது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா அங்க முடிஞ்ச அளவுக்கு